ഇപ്പോഴത്തെ 2K പിള്ളേർക്ക് പോലും നമ്മളൊക്കെ ആ ഈ കൈ കുത്തി ചാടുന്ന ഒരു കൈ കുത്തി ഈ ഹൈറ്റിൽ ചാടുക എന്ന് പറഞ്ഞാൽ നമുക്ക് ചിന്തിക്കാനേ പറ്റത്തില്ല. അങ്ങനെയുള്ളപ്പോ ഈ 60 വയസ്സിന് മുകളിലുള്ള ഒരു മനുഷ്യൻ ഒരു കൈ കുത്തി இങ്ങനെ சாடுவா. மோகன்லால் சார் தான் அது சொல்லியாச்சு. நான் முட்டு போட்டு அப்படி முருகா சொல்கிறேன் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி. அப்போ வில்லன் வந்தாச்சு ஃபைட் இருக்குல்ல அப்படி டக்குன்னு உடனே அந்த ஃபைட்டுன்னு உடனே அவருக்கு ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட் வந்துடும். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் பார்த்தது மெட்ராஸ் மெயில் 20 மோகன்லால் சார். ஒரு ஆளை அடிக்கிற மாதிரி இருக்கணும், அடிக்கக்கூடாது. அது அப்படியெல்லாம் இல்லை, கராதே குங்ஃபுலாம் அப்படி இல்லை, அடித்தா அடிதான். ஆனால் எம்புரான் படத்தில் அந்த கடைசி நாளில் மட்டும் ஒரு பயங்கர டென்ஷனாக அவர் ஃபேஸே நான் பார்த்துக்கிட்டேன். எதுக்கு இவ்வளோ டென்ஷனாக இருக்குது அப்படின்னு பார்த்தா அங்கே அவரோட சன்னை ஆக்ட் பண்ணிக்கிட்டு அது ஆடியன்ஸுக்கு பிடிக்கணும். ஜம்ப் பண்ணுறது வந்து எல்லாரும் ஜம்ப் பண்ணிடுவாங்க. லூசிஃபர்ல நீங்க பாத்தீங்கன்னா அவர் கால் தூக்கி வைக்கிற ஸ்டைல், அந்த கால் வைக்கிற தூக்கி ஸ்டைல், அதுல ஒரு ஸ்டெயினே இருக்காது அவர் பண்ணும்போது. அந்த சீனோட மூடு அதுக்கு தான் நம்ம கம்போஸ் பண்றது. பட் இது வந்து ரொம்ப பயங்கர எக்ஸைட்டான ஒரு மூமெண்டா இருந்துச்சு. பிருத்திவிராஜ் சார் வந்து நம்ம அந்த மாதிரி சொல்லவே முடியாது. அவர் பயங்கர ப்ரீ பிளான்ட் கம்ப்ளீட் ப்ரீ விஷுவலைசேஷன். ஃபைட் மாஸ்டரோட வேலை ஃபைட் கம்போஸ் பண்றது இல்லை, எப்படி சேஃப்டி ஆயிட்டு அதை பண்றது அப்படிங்கிறது தான் கம்போஸ். அது நம்ம பார்த்துக்கணும், நம்ம தான் எடிட் பண்ணணும், நம்ம தான் சவுண்ட் மிக்ஸ் பண்ணணும், அப்படிலாம் பண்ணி நம்ம தானே கொடுக்கணும். அந்த 1 hour டைரக்டட் பை ஸ்டண்ட் ஆக்ஷன் டைரக்டர். எல்லாரும் செல்வான்னு தான் இருக்கும், தமிழ்நாட்டு பேரு செல்வம். ஓகே, எல்லாரும் விழிச்சது என்னமோ செல்வான்னு. സ്റ്റണ്ട് സിനിമകൾ നമ്മളെല്ലാവരും വളരെയധികം പ്രിയപ്പെട്ടതാണ്. ഇപ്പോൾ മലയാളത്തിലായിക്കോട്ടെ, തമിഴിലായിക്കോട്ടെ, ഹിന്ദിയിലായിക്കോട്ടെ, നമുക്ക് വളരെ പ്രിയപ്പെട്ട സിനിമകൾ. അതിൻ്റെയൊക്കെ സ്റ്റണ്ട് മാസ്റ്റർ ആണ് ഇന്ന് നമ്മുടെ കൂടെ ഉള്ളത്, സ്റ്റണ്ട് സിൽവ. വെൽക്കം സർ. നമസ്കാരം. ആദ്യം തന്നെ സാർ വളരെ വലിയൊരു നന്ദി. കാരണം തുടരും സിനിമയിൽ ഞങ്ങൾ ലാലേട്ടനെ എങ്ങനെയാണോ കാണാൻ ആഗ്രഹിച്ചത് അങ്ങനെ ഞങ്ങളുടെ മുന്നിൽ കൊണ്ട് തന്നതിന് താങ്ക് യു സർ. ഓക്കെ, അതെ, സത്യം. കാരണം നമ്മൾ ഒരുപാട് ആഗ്രഹിച്ചതാണ് അങ്ങനെ ഒരു സിനിമ. ലാലേട്ടന്റെ ഇത്രയും ആക്ഷൻ, നമ്മളൊരു നാടൻ സ്റ്റൈലിൽ മുണ്ട് മടക്കി കൊടുത്തുള്ളൊരു ലാലേട്ടനെ നമ്മളെല്ലാവരും ഒരുപാട് പ്രതീക്ഷിച്ചാണ്, ആഗ്രഹിച്ചതാണ്. അത് ഇത്രയും മനോഹരമാക്കി കൊണ്ടുവരുമെന്ന് നമ്മൾ ഒരിക്കലും പ്രതീക്ഷിച്ചില്ല. അതിന് സാർ താങ്ക് യു. സാർ ആദ്യം തന്നെ ചോദിച്ചോട്ടെ, ഈ സ്റ്റണ്ട് സിൽവ എന്നുള്ള പേരെങ്ങനെയാണ് വന്നത്? പേര് കൊഞ്ചം വിചിത്രം. എന്നോട് പേര് സിൽവ ഇല്ല, எல்லாரும் செல்வான்னு தான் இருக்கும். தமிழ்நாட்டு பேரு செல்வம். ஓகே, எல்லாரும் விழிச்சது என்னமோ செல்வான்னு. அப்போ விண்ணை தாண்டி வருவாயான்னு கௌதம் வாசுதேவ் படம் இல்ல, அந்த ஃபிலிமில் ஒரு அசோசியேட் டைரக்டர் என்னோட SELVA வரும் ஒரிஜினல் ஸ்பெல்லிங்கு, பட் அவர் SILVA போட்டாச்சு. ஸோ அங்கேருந்து சில்வா மாறிடுச்சு, பேரு மாறி. அப்போ பின்ன அது படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அந்த ஃபைட் ரொம்ப பெரிய ஹிட் ஆயிடுச்சு. அப்போது அங்கே லோக்கலில் பார்த்த ஒரு மேனேஜர் திடீர்னு சொல்லியாச்சு. அப்போ தான் பிகினிங் பீரியட், கொஞ்சம் நான் வெரி பிகினிங் பீரியட். அப்போ அந்த மேனேஜர் வந்து சொல்லியாச்சு, செல்வம் நீ போய் கௌதம் சார் பாரு, அவரு நிறைய இந்த ஃபாரின் ஃபைட் மாஸ்டர்லாம் வச்சு பண்ணுது, பட் ஒன்றை மாதிரி தான் அவர் ஸ்டைல் ரொம்ப லைக் பண்ணும், நீ போய் பாரு அப்படின்னாச்சு. ஏன் சேட்டா அப்படி சொல்லுது அப்படின்னு. இல்லை, இப்போ ஒரு படம் வந்திருக்கு விண்ணை தாண்டி வருவேன், அதில் யாரோ சில்வான்னு ஒரு சவுத் ஆப்பிரிக்கன் யாரோ பண்ணியிருக்குது, அப்போ நீ போய் பாரு, உனக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. பட் ஆக்சுவலி நான் தான் அந்த படம் பண்ணேன், விண்ணை தாண்டி வருவேன். பட்டு நம்மளை விட நம்ம பேர் டிஃப்ரெண்டாக இருக்காங்க. சில்வான்னு வந்த உடனே தி தாட் சவுத் ஆப்பிரிக்கன் கை அப்படின்னு. சரி, ஓகே. ஸோ பேரு டிஃப்ரெண்டா இருக்குது, நமக்கு அந்த பேர்ல டிராவல் பண்ணலாம். அப்படி செல்வா வந்து சில்வாய் பின்ன முன்னாடி நம்மளுடைய கொரியோகிராஃபிக்கு எல்லாருமே ஸ்டண்ட்னு போடுவாங்க இல்லையா, அப்போ ஸ்டண்ட் സിൽവായ. இதுதான் പേര്. ഇപ്പോൾ സാറ് ശരിക്കും ഈ ഒരു ഫീൽഡിലേക്ക് എത്തിയത് എങ്ങനെയാണ്? ഈ സ്റ്റണ്ട് എന്നുള്ളൊരു ഫീൽഡിലേക്ക് എത്തിയത്, നമ്മൾ പല സിനിമയിലും വില്ലനായിട്ട് അഭിനയിച്ച് കണ്ടിട്ടുണ്ട്, സാറിന്റെ പേര് ഒരുപാട് കേട്ടിട്ടുണ്ട്. ശരിക്കും ഈ ഫീൽഡിലേക്ക് എങ്ങനെയാണ് സാർ എത്തിയത്? அது ஒரு பெரிய ஸ்டோரி, பெரிய பயோகிராஃபி ஸ்டோரி. நம்ம ஒன்றும் இல்லை, மெட்ராஸுக்கு வந்தது அப்போ வந்த புதுசில் ஏதோ ஒரு வேலை பார்க்கணும் தான் வந்தாச்சு. இந்த சினிமா ஃபீல்டுக்கெல்லாம் வரலன்னு ஏதோ ஒரு வேலை பார்க்கணுன்னு வந்தாச்சு. பேசிக்கலி ஐம் மேல் நர்ஸா. മെയിൽ നേഴ്സാ? അടിപൊളി. ഒരു ബന്ധമില്ലാത്തൊരു ഫീൽഡിലാണല്ലോ വർക്ക് ചെയ്യുന്നത്. ஆமாம், அப்படிதான். அங்கே இது நிறைய தமிழ் இன்டர்வியூவில் நிறைய சொல்லியாச்சு, பட் இருந்தாலும் மலையாள இன்டர்வியூவில், கேரளா இன்டர்வியூவில் ஃபர்ஸ்ட் டைம் சொல்லுவோம்.
நம்ம ஒரு அங்கே ரொம்ப ஃபேமஸ் ஹாஸ்பிட்டல் விஜய் ஹாஸ்பிட்டல் எல்லாருக்குமே தெரியும். அங்கே நம்ம ஒரு 12 இயர்ஸ் ஒர்க் பண்ணியாச்சு. லைக் ஜாயின் லைக் வார்ட் பாய் பிகம் அப்படி 12 വർഷം അപ്പൊ നേഴ്സായിട്ട് വർക്ക് ചെയ്തിട്ട് ഈ ഫീൽഡിലേക്ക് ചാടി. அதுதான் சொல்லுதில்ல, இது டெஸ்டினி அப்படித்தான் வரும் நம்மளுக்கு. அங்கேருந்து அங்கே ஒரு நாள் ஒரு டான்ஸ் மாஸ்டர் வந்தாச்சு. சும்மா டிகேஎஸ் பாபுன்னு ரொம்ப ஃபேமஸ் டான்ஸ் மாஸ்டர். ஓகே. இப்போ அவரை பார்க்கறதுக்கு நிறைய கேர்ள்ஸ் பாய்ஸ் எல்லாம் வந்தாச்சு. நம்ம அங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அப்படி சின்ன பையன் தானே. அப்போது அவர் என்ன நல்ல ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணுது, என்ன சம்பளம் அப்படின்லாம் கேட்டாச்சு. நம்ம சொல்லிச்சு அப்போது 550 rupees per month அப்படி தான் சம்பளம். அப்போ சரி 550. ஓ அப்படியா சூப்பர், வீடெல்லாம் வாங்கியாச்சா அப்படின்னு கேட்டார். வீடு எப்படி சார் வாங்க 550 அப்படின்னு. இல்லை என்னோட பாய்ஸ் எல்லாம் 550 தான் சம்பளம் வாங்குது, வீடெல்லாம் வாங்கி நல்லபடியாக இருக்கு. அது எப்படி 550 வீடு வாங்கும்? அப்போ அவர் சொல்லியாச்சு ஆமாம் டெய்லி 550 rupees. டெய்லி 550யா? இப்போ நம்ம மந்த்லி 550 rupees. ஓகே. டெய்லி 550 அது என்ன வேலை சார் அப்படி கேட்டால் அப்போ டான்ஸ் ஆடுற வேலை அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ எனக்கு அந்த வேலை கொடு சார் அப்படின்னு கேட்டேன். அப்போ அவர் சொல்லியாச்சு டான்ஸ் கற்றுக்கிட்டு வான்னு சொல்லியாச்சு. ஸோ நம்ம லைஃப்பில் அந்த ஒரு நாளில் அந்த கேரக்டர் அப்படி சொல்லியாச்சு. அப்போ டான்ஸ் ஆட ப்ராக்டிஸ் பாய்ச்சி. இப்போ சோஃபி மாஸ்டர் இருக்காங்கல்ல, அவங்களுடைய அப்பா பவுல்ராஜ்னு, அவர் தான் அங்கே டான்ஸ் ஸ்கூல்லாம் வச்சு. ஸோ அந்த 550 rupeesக்காக நான் சேஸ் பண்ணியாச்சு டான்ஸ் ஸ்கூலுக்கு. டான்ஸ் ஸ்கூலில் போய் சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறம் யாருமே ஷூட்டிங் கூப்பிடலை. ஏன் கூப்பிடலன்னு பார்த்தா மெம்பர்ஷிப் கார்டு எடுக்கணும்னு சொல்லியாச்சு. அப்புறம் மெம்பர்ஷிப் கார்டு எடுக்கிறதுக்கு போய் பார்த்தா அங்கே 5500 rupees பே பண்ணணும். அப்போ அந்த டைமில் 5500 இல்லை நம்மக்கிட்ட. 10 ദിവസത്തെ ശമ്പളം, 10 മാസത്തെ சம்பளம். அப்போது நம்ம எங்கே சேவ் பண்ணி 5. அப்போ நான் சொல்லியாச்சு ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டாச்சு, அண்ணா எனக்கு ஏதாவது கார்டு கொடுங்க, நான் அப்புறமா பே பண்ணுறேன். அப்படி கொடுக்க மாட்டாங்கல்ல. ஒரு 6 மாதம் கழித்து திருப்பி வந்து பே பண்ணிவிட்டு சேர்ந்துக்கோன்னு சொல்லி இப்போ நான் 6 months ஓடியாச்சு. என்னென்னமோ வேலை பார்த்தாச்சு. அப்படி பார்த்தாலும் நம்ம இன்னும் ஒரு 3000 rupees ஏதோ கிடச்சாச்சு. ஓட்டி பார்த்தாச்சு, அங்கே பார்த்து ஓவர் டைம்லாம் பார்த்தாச்சு. 3800. அப்போ போய் கேட்டப்போ காசு கட்டிட்டு போனேன். அப்போ காசு கட்ட போனப்போ சொல்லியாச்சு இல்லை 10,500 இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. 10,500 எப்படி நம்ம கட்ட முடியும்? இல்லை ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, திருப்பி கொஞ்ச நாள் ஒரு 6 months கழிச்சு வந்து கட்டி. இப்போ மறுபடியும் 6 months கட்டியாச்சு. அப்படியே ஓடியாச்சு. சரி 10,000 rupees ஏர்ன் பண்ணிட்டு கொண்டு போய் கட்டலான்னு போனால் அப்போ சொல்ல 15,000 சொல்லியாச்சு. അത് ശരിക്കും അങ്ങനെ ഉള്ളതായിരുന്നോ അതോ സാറിന് പറ്റിക്കുന്നതാണോ അതോ അങ്ങനെ മെമ്പർഷിപ്പ് ചാർജ് ഉള്ളതായിരുന്നോ? ஒரிஜினல். அப்போ அந்த டைம் வந்து இந்த பிரபுதேவ மாஸ்டர்லாம் வந்தாச்சு. பயங்கர பிஸி, பாய்ஸ் பிஸி, எல்லாருமே பிஸி. அப்போ ரேட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. இது 90s பயங்கரமாக ரேட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. ஸோ அப்போது ரொம்ப கோவம் வந்தாச்சு. என்ன இது, ஒரு மனுஷன் 1 வருஷம் 1.5 வருஷம் வெயிட் பண்ணி நீங்கள் வந்து ரொம்ப பயங்கர சீட் பண்ணுது அப்படி இப்படி சத்தம் போட்டாச்சு. சத்தம் போட்டு நான் வரல, உங்கள் யூனியனுக்கே வரமாட்டேன் அப்படி சொல்லி போயாச்சு. அப்போ அந்த டைமில் கொஞ்சம் கோவம் வந்தாச்சு. வீட்டில் போய் உட்காந்து அழுதாச்சு, ஐயோ 550 போச்சு. அப்போ இந்த 550 வேறு எங்கே கிடைக்கும் அப்படின்னு யோசிச்சாச்சு. அப்போ அங்கே கேட்டாச்சு, அங்கே லோக்கலில் வர முடியும், இந்த 550 rupees வேறு யாருக்கெல்லாம் சேலரி கிடைக்குது? அப்போ ஃபைட்டருக்கும் டான்ஸருக்கும் ஒன்று தான்ப்பா அப்படி சொல்லி. ஃபைட்டருக்கும் அதே சம்பளமா? அப்படியா சரி அப்படின்னு அப்போ ஃபைட்டர் யூனியனுக்கு ட்ரை பண்ணியாச்சு. ഓക്കെ. അല്ല അപ്പൊ അതൊരു സാറ് എന്തെങ്കിലും മാർഷൽ ആർട്സ് അങ്ങനെ എന്തെങ്കിലും പഠിച്ചിരുന്നോ? ഒന്നും തല്ലാനെങ്കിലും കോളേജിൽ പഠിക്കുമ്പോ ഇടിയുണ്ടാക്കാൻ പോയിരുന്നു? ഒന്നുമില്ല. காலேஜில் படிக்கும்போது காலேஜ் ஒன்றும் நான் படிச்சிடல. சும்மா ஹை ஸ்கூல் படிச்சுட்டு ஐடிஐ தான் முடிச்சாச்சு. அப்போ பயங்கர ஒரு ஐசின்னு பயங்கர இன்ஃபீரியாரிட்டி. நம்ம அந்த மாதிரி ஒரு ஆளே இல்லை, பேசுகிற ஆளே கிடையாது. ஸ்கூல் கிளாஸில் ஒரு 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தால் நான் தான் 50th ஸ்டூடெண்ட், சைலண்ட் பர்சன். அப்படி இருந்த பையன்தான். ஸோ இப்படித்தான் நம்ம வந்தாச்சு. இப்போ ஸ்டண்ட்டை சேஸ் பண்ணி அப்புறம் ஃபைட்டராக மாறியாச்சு. ஃபைட்டர் ஆனதுக்கப்புறம் பயங்கர ஒர்க் ஒன்றும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. நல்ல சம்பளம் கிடைச்சாச்சு, பட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. அப்போது ஃபைட்டர் விட்டுட்டு மறுபடியும் ஹாஸ்பிட்டல் போயாச்சு. ഈ 10ഓളം ലാംഗ്വേജ് ഇത്രയും സ്ട്രഗിൾ ചെയ്ത് വന്നിട്ട് ഇപ്പൊ ഈ 10ഓളം ലാംഗ്വേജിൽ സിനിമ ചെയ്തു, 350ഓളം സിനിമകൾ ചെയ്തു. ഇപ്പൊ സാറിന് എന്താണ് ശരിക്കും തോന്നുന്നത്? அடுத்தொரு ஸ்டெப் എന്നുള്ള രീതിയിൽ എന്താണ്? அது ஒன்றும் இல்லை, என்ன வருதோ அது பிடிச்சிக்கணும், அவ்வளோதான். எனக்கு அதுதான், ஏது கிட்டியாயினா அதை கட்டியாக பிடிச்சிக்கணும், அவ்வளோதான். பிரத்யேകിച്ച് ஒரு பிளானும் இல்லாத. இல்லை நிஜமாயிட்டு அப்படி ஒன்றும் இல்லை. நம்ம லைஃப்பில் நம்ம ஜீவிதத்தில் இதுதான் அப்படின்னு நம்மளுக்கு பெரிய ஃபிலாசபி ஒன்றும் சொல்லலை. நமக்கு ஒய்ஃப் எப்போ கிடைக்கும், யார் கிடைக்கும் தெரியாது, ஒய்ஃப் கிடைச்சாச்சு இல்லை, அந்த மாதிரி ஒரு விஷயம் தான். நம்ம சில பேருக்கு ரொம்ப பிளான்டு இருக்கும், இதுதான் படிக்கணும்,
இன்ஜினியரிங் படிக்கணும், டாக்டர் படிக்கணும், லா படிக்கணும், அப்படி பயங்கர பிளான் பண்ணி பயங்கர பிளான் போகும். பட் நம்ம லைஃப் அந்த மாதிரி நடக்கலை. சில பேர் அந்த மாதிரி பயங்கர பிளான் பண்ணி பயங்கர போகும். பட் நமக்கு என்ன வேலை கிடைச்சாலும் அது பெஸ்ட்டு போகணும், அவ்வளோதான். எந்த வேலை கிடைச்சாலும் அது பெஸ்ட்டு போகணும். ஸோ இப்படி தான் ஃபைட்டர் ஆகிடுச்சு. அப்புறம் ஃபைட்டர் ஆகிட்டு மறுபடியும் அங்கே போயாச்சு, ஹாஸ்பிட்டலில் வேலை பார்த்தாச்சு. திடீர்னு பார்த்து பீட்டர் என் மாஸ்டர் என்னோட ஃப்ரெண்டு, அவர் திடீர்னு கூப்பிட்டே வாடா சும்மா இருக்காத வீட்டு. அப்போ அங்கே போனதுக்கப்புறம் எனக்கு பயங்கர இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. அப்படியே വേല പണിത് அப்படியே വന്നാச்சு. അപ്പോൾ സാർ ശരിക്കും ഈ ഫീൽഡിലേക്ക് ഇറങ്ങുമ്പോൾ ഇതിന് ട്രെയിനിങ് വേണ്ടിയിരുന്നില്ലേ? ഇപ്പോൾ ഫൈറ്റ് എന്ന് പറയുമ്പോൾ ഇറങ്ങുമ്പോൾ டான்ஸுன்னு போகணுன்னா ப்ராக்டிஸ் வேணும்ல. டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணியாச்சு. இப்போ ஃபைட்டுன்னு போகணும், ஃபைட்டுக்கு மெம்பர்ஷிப் கார்டு இருக்கோ, இப்போ ப்ராக்டிஸ் பண்ணியாச்சு. கம்ப்ளீட்லி மார்ஷியல் ஆர்ட்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட். ஓகே. தி சினி ஃபைட் இஸ் டிஃப்ரெண்ட். ஓகே. இப்போ மார்ஷியல் ஆர்ட்ஸ் படித்தவங்க வந்து இதில் வந்தால் இதுக்கு தனி ட்ரைனிங் எடுக்கணும். சரி. திஸ் இஸ் ஷோ ஃபைட். நம்ம என்னென்னா ஒரு ஆளை அடிக்கிற மாதிரி இருக்கணும், அடிக்கக்கூடாது. அது அப்படியெல்லாம் இல்லை. கராத்தே குங்ஃபுலாம் அப்படி இல்லை, அடித்தா அடிதான் இல்லை. இங்கே வந்து அது ஒரு ஸ்டேஜ் ஃபைட். இது வந்து கம்ப்ளீட்டாக வேறு, இது வேறு ஜான், இது ஒரு ஆர்ட். நம்ம அங்கே அதெல்லாம் கற்றுக்கிட்டாச்சு. அதுக்கப்புறமா மார்ஷியல் ஆர்ட்ஸ் கற்றுக்கிட்டாச்சு. அதுக்கப்புறம் பாக்ஸிங் போயாச்சு, குங்ஃபு போயாச்சு, ஸ்டிக்கு போயாச்சு. அதுக்கப்புறம் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி இப்படி வந்துச்சு. അതുമല്ല. അപ്പം സാർ ഇപ്പോൾ ഈ മലയാളത്തിൽ ഇപ്പോൾ ഇവിടെ കേരളത്തിൽ നമ്മൾ മീറ്റ് ചെയ്യുന്ന ഹൃദയപൂർവ്വത്തിൻ്റെ സാറിൻ്റെ ആർട്ട് ചെയ്തുകൊണ്ടിരിക്കുമ്പോഴാണല്ലോ നമ്മൾ മീറ്റ് ചെയ്യുന്നത്. അപ്പോൾ അതിനു മുന്നേ സാറിൻ്റെ ഇപ്പോൾ ഏറ്റവും വിജയിച്ചിരിക്കുന്ന മലയാളത്തിലെ ആദ്യത്തെ ഇൻഡസ്ട്രി ഹിറ്റായിട്ടുള്ള തുടരും അതിനെ പറ്റി സംസാരിക്കാനാണ് ഞാൻ കൂടുതൽ ആഗ്രഹിക്കുന്നത്. കാരണം അതിൽ ലാലേട്ടൻ്റെ ഫൈറ്റ്, അതാണ് എല്ലാവരും പറഞ്ഞുകൊണ്ടിരിക്കുന്നത്. ലാലേട്ടനോടൊപ്പം മുണ്ട് പോലും അഭിനയിച്ചു എന്ന് പറയുന്നുണ്ട്. അപ്പം ആ ഒരു രീതിയിൽ ലാലേട്ടനെ പറ്റി ഉള്ള ഇന്റർവ്യൂസ് ഒക്കെ നമ്മൾ തരുൺമൂർത്തിയുടെ ഒക്കെ കാണുമ്പോൾ ഏറ്റവും കൂടുതൽ തരുൺമൂർത്തി പറയുന്നത് സാറിന്റെ പേരാണ്. അപ്പൊ സാറിനായിരുന്നു തരുൺമൂർത്തിയെക്കാളും കോൺഫിഡൻസ് ലാലേട്ടനെ കൊണ്ട് ചെയ്യിപ്പിക്കാൻ പറ്റും എന്നുള്ളത്. അപ്പോൾ അതെന്തായിരുന്നു ശരിക്കും ലാലേട്ടനുമായിട്ടുള്ള ഒരു ബോണ്ട്, அது എങ്ങനെയുണ്ടായിരുന്നു? இது லாலேட்டனுக்கும் பாண்டுன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு பெரிய ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரி சொல்லணும். நம்ம ஃபஸ்ட்டு டே நம்ம ஸ்கூலில் முடித்து நம்ம மெட்ராஸில் வந்து ஃபஸ்ட்டு டே இறங்கியாச்சு. நம்ம பெரிய பேக்ரவுண்டெல்லாம் இல்லை, நம்ம ஒரு சாதாரண ஆள். மெட்ராஸுக்கு வர்றதுக்கு என்னோடய ஃப்ரெண்டு 100 rupees கொடுத்தாச்சு. 85 rupees டிக்கெட், 15 rupees பேக்கெட்டில் வச்சு வந்தாச்சு. வந்து இறங்கின உடனே என் ஃப்ரெண்டு சொல்லியாச்சு, இந்த பக்கத்தில் ஒரு படம் போகுது பார்க்கலாமா. நம்ம சினிமாவில் பார்த்ததே இல்லை. அப்போ நம்ம எங்கேயோ ஸ்கூலில் ஹாஸ்டலில் படித்தது. படம் பார்க்குறத ஃபஸ்ட்டு டே இன்றைக்கி தான் மெட்ராஸுக்கு வந்துருக்கு, பார்க்கணும் மெட்ராஸ் பார்க்கணும். இல்லை படத்துக்கு போகலாமா. ஃபஸ்ட்டு ஏவிஎம் ஸ்டுடியோக்குள்ளே போயாச்சு. ஆமாம், ஏவிஎம் ஸ்டுடியோ பக்கத்தில் ஏவிஎம் தியேட்டர் இருந்துச்சு. இப்போ 4 rupees 50 paise டிக்கெட். எங்கிட்ட இருந்தது 15 rupees. 2 டிக்கெட் எடுத்தாச்சு, 9 rupees போச்சு. 9 rupees வேஸ்ட் பண்ணுது இந்த பையன். உள்ளே போயாச்சு. உள்ளே போனால் அங்கே பார்த்த ஃபஸ்ட்டு படம், ஃபஸ்ட்டு டே ഫസ്റ്റ് பார்த்தது மெட்ராஸ் மெயில் 20 മോഹൻലാൽ. അടിപൊളി. അവിടുന്ന് അത് എത്ര വർഷമായില്ലേ ശരിക്കും? അതിനുശേഷം ലാലേട്ടന്റെ കൂടെ വർക്ക് ചെയ്തിട്ടുള്ള ഫസ്റ്റ് സിനിമ ഏതാ? ஜில்லா. ஆமாம், அதுதான் நான் சொல்லியாச்சு, லால் சார்கிட்ட சொல்லியாச்சு, சார் நமக்கு சினிமாவுக்கு எந்த பந்தமும் இல்லை. பட் ஃபஸ்ட்டு டே இறங்கினப்போ நான் பார்த்த படம் நீங்களும் மம்முட்டி சார் நடித்த அந்த மெட்ராஸ் மெயில் 20 தான். ரொம்ப பயங்கர ஹார்ட் பீட்லாம் இருந்துச்சு எனக்கு அந்த ஃபஸ்ட்டு டே படம் பார்க்குறப்போ. எனக்கு பயம், அதெல்லாம் அப்படியெல்லாம் படம் பார்த்தாச்சு நான். பயங்கர விசித்திரமாக இருந்துச்சு எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ். அதான் நான் சொன்னேன், ரொம்ப பயந்து இப்படியெல்லாம் ஒரு படம் பார்த்த ஒரு ஃபேன் பாய் தான் சார் நான். பட் இன்றைக்கி உங்கள் கூட நான் ட்ராவல் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு படம் வந்து இதுக்கு நான் இங்கே மலையாள இண்டஸ்ட்ரிக்கு வர்றதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா லால் சார் தான். என்னென்னா ஜில்லா படம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவங்க ஒர்க் பண்ணியாச்சு. சரி. அப்போ அப்படியே ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு நாள் அப்படியே கிளைமேக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப விஜய் சார் அவங்கெல்லாம் பயங்கரமாக ஃபைட் பண்ணி. லால் சார் ரொம்ப சீனியர் ஆக்டர்னு தெரியும், பட் எனக்கு ரொம்ப க்ளோஸ் இல்லை. அங்கே அந்த படத்தில் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இப்போ லால் சார் என்னை கூப்பிட்டாச்சு. மாஸ்டர், எனக்கு நான் வந்து சின்னதாக ஒரு படம் பண்ணுது, நீங்கள் வந்து படம் பண்ணி கொடுக்க முடியுமா அப்படி கேட்டாச்சு. என்ன சார் இப்படி சொல்லுவீங்க, நீங்கள் சின்ன படம் என்ன சார், நீங்கள் பண்ணால் எல்லாமே பெரிய படம் தான். எனக்கு தெரியும் அவங்க பெரிய ஆக்டர் தெரியும், பட் அவர் கேட்டது அப்படி தான். ரொம்ப ஹம்பிள், ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி, நான் ரொம்ப சின்ன படம் பண்ணது மாஸ்டர், எனக்கு நீங்கள் வந்து பண்ணி கொடுக்குமான்னு கேட்டது. அப்போ அப்படி வந்து பண்ணது, அப்படி தான் ஆரம்பிச்சது மிஸ்டர் ஃப்ராடுன்னு ஒரு படம். அங்கே அப்படியே வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அங்கேருந்து அப்படியே நிறைய படம், லோகம், ஒப்பம். സാർ ഇപ്പൊ ഈ 350 പടങ്ങളിൽ ചെയ്തിട്ട് സാറിന് ഇപ്പം ലാലേട്ടനുമായിട്ട് ചെയ്യുമ്പോൾ ഉള്ള ലാലേട്ടന്റെ ഒരു ബെനിഫിറ്റ് എന്താ? ആക്ഷൻ ചെയ്യുമ്പോൾ ലാലേട്ടന്റെ ഒരു ബെനിഫിറ്റ് ആയിട്ട് തോന്നുന്നത് സാറിന് വർക്ക് ചെയ്യാനായിട്ട് പറ്റുന്നു? ஆமாம், நான் லால் சார்ட்ட நான் அவர்கிட்ட கேட்டிருக்கிறேன். அவருக்கு வந்து சாதாரணமாக இப்போ சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அதுக்கு அன்னைக்கு டைரக்டர் கூட சொல்லிக்கிட்டு இருந்தார். யார், நம்ம சத்யம் டைரக்டர் சொல்லியாச்சு, சத்யமத்துக்காட் சார் டைரக்டர் சொல்லியாச்சு.
மாஸ்டர் நான் லால் சார்கிட்ட பார்த்தேன் என்னென்னா இப்போ சீன் சொல்லிக்கிட்டே இருப்போம், அம்மா வந்தாச்சு, தங்கச்சி வந்தாச்சு, அது போயாச்சு, அப்போது நீங்கள் ஹீரோயின் பார்த்தாச்சு, அப்போ சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்போ வில்லன் வந்தாச்சு, அதில் ஃபைட் இருக்குல்ல, அப்படி டக்குன்னு உடனே அந்த ஃபைட்டுன்னு உடனே அவருக்கு ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட் வந்துடும். நான் அது நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். அவர்கிட்ட நிறைய படம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நான் எப்போவுமே பார்க்குறது அப்படி தான். ஃபைட்டுன்னு பார்த்தா ஒரு 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 ஃபயர் ஒரு 16 அந்த டீனேஜ் பையனாக மாறிடுவார். இந்த சமீபத்தில் என்ன மான்ஸ்டர்னு ஒரு படம் பண்ணியாச்சு, கண்டா? மான்ஸ்டர் அது நம்ம புலிமுருகன் டைரக்டர் வைசாக். அந்த படத்தில் ஒரு லக்ஷ்மி மஞ்சு தான் ஆப்போசிட் கேரக்டர் பண்ணியிருந்தாங்க, லக்ஷ்மி மஞ்சு. ஸோ அவங்க கூட ஒரு பெரிய ஃபைட்டு நடக்குது. இந்த ஃபைட்டு நம்மளுக்கு நைட்டில் ஷூட் பண்ணுது. ஓகே, இப்போ நைட்டில் ஷூட் பண்ணும்போது எல்லாருமே டயர்டாயிருவாங்க இல்லை, ஒரு 3 o'clock இருக்கும். 3 o'clock பார்த்தா இவர் வந்து இந்த பாக்ஸர் மாதிரி ஜம்ப் பண்ணிக்கிட்டு இருக்குது, மாஸ்டர் சீக்கிரம் எடு மாஸ்டர் சொன்னேன். எல்லாரும் இப்படி இருக்குது, நீங்கள் மட்டும் இப்படி இருந்தால் நம்ம என்ன பண்ணும் சார், அப்படி என்ன சாப்பிட்டுட்டு வந்தாச்சு சொல்லு, நானும் சாப்பிட்டேன், சீக்கிரம் எடு ஃபைட் எடுக்கணும் அப்படின்னு. 3 o'clock ஏர்லி மார்னிங் 3 o'clock அந்த மாதிரி ஒரு பிரிஸ்க் ஆச்சு. அப்போ நான் சொன்னேன் எல்லாரும் இந்த பசங்களடி எல்லாம் சின்ன பசங்களாக இருக்கிறீங்க, அங்கே பாரு அவர் இப்போ வந்து நைட்டில் 3 o'clock ஃபைட். அந்த ஃபைட்டுனா அவருக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட். அது என்னமோ தெரியும். அப்படி இருந்து அவரு 350 ஃபிலிம்ஸ் 360 படம் பண்ணியாச்சு. ஒரு படத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு 3 ஃபைட்ஸ் 2 ஃபைட்ஸ் வச்சா கூட 700-800 ஃபைட் வந்தாச்சு இல்லை, 700-800 ஃபைட் வந்தாச்சு. அப்போ 700-800 எத்தனை ஃபைட் மாஸ்டர் பார்த்துட்டு வந்திருக்கும் இல்லை. ஆனால் அந்த ஃபைட்டில் இன்னும் இன்ட்ரெஸ்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். நான் கேட்டது என்ன சார், எப்படி சார், என்ன மாஸ்டர் நீங்கள் சொல்லி கொடுக்குறது நான் செய்யுது, அப்படி தான் சொல்லுவோம். அவர் எப்போவுமே அந்த யாருக்குமே வந்து அந்த கிரெடிட் யாருக்கு போய் சேரணுமோ அவர் தான் கொடுக்கும். பட் பண்ணுறதெல்லாம் அவர் தான். இப்போ நீங்கள் தொடரும் சொல்கிறதுனால நான் சொல்கிறேன், அந்த தொடரும்ல வந்து இப்போ இந்த ஃபைட்லாம் பண்ணும் பொருளுக்கு முன்னாடி நம்ம எப்போவுமே சாமி கும்பிடும். என்னென்னா எப்போவுமே அது ரிஸ்க் ஜாப் இல்லை, யாருக்கும் எதுவும் நடக்கக்கூடாதுன்னு ப்ரேயர் பண்ணும். அது கிறிஸ்டியன் ஆகிட்டும், எந்த ரிலிஜனாக இருந்தால் இதாகட்டும், இந்துவாகட்டும், யாராக இருந்தாலும் சரி, அவங்க ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணிவிட்டு நம்ம பண்ணணும். அப்போது மோகன்லால் சார் தான் அது சொல்லியாச்சு, நான் முட்டு போட்டு அப்படி முருகா சொல்கிறேன் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி அவர் தான் சொல்லியாச்சு. அப்போ இப்போ நம்ம கேட்டாச்சுன்னா சொல்லுவோம், மாஸ்டர் நீங்கள் பண்ணது தானே அப்படின்னு சொல்லுவார் அவர் எப்போவுமே. ശരിക്കും തമിഴ്നാട്ടിൽ മുരുകനെ വിളിച്ചു തന്നെയാണോ ശരിക്കും ഫൈറ്റ് തുടങ്ങുന്നത് അവിടെ? അപ്പൊ ശരിക്കും തുടരും സിനിമയില് ഈ ലാലേട്ടൻ തന്മൂർത്തി ഇന്റർവ്യൂവിൽ പറയുന്നുണ്ട്, ഗ്ലാസ് പൊട്ടിച്ച് കൈ കുത്തി ചാടുന്നൊരു ഷോട്ട്. അത് ശരിക്കും അതിന് സാറാണ് ആരാണ് പറഞ്ഞു കൊടുത്തത്, ഇങ്ങനെ ഒറ്റ കൈ കുത്തി ചാടണം എന്നുള്ളൊരു സംഭവം? അതല്ല, അത് எப்பவுமே வந்து லால் சார் கிட்ட ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ நம்ம ஃபைட்டு கம்போஸ் பண்ணும்போது ஒன்று இருக்கும், நம்ம சொல்லி கொடுக்கறது ஒன்று இருக்கும். அப்போ மாஸ்டர் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு கேட்பாங்க. வந்தவுடனே நம்ம எப்படின்னு சொல்லுவோம், நம்ம அசிஸ்டண்ட் ஒன்று பண்ணியிருக்கோம், அவர் பார்த்துட்டு அது வேற ஒன்று வரும். அதுதான் தட் இஸ் அ மேஜிக். அது எப்போவுமே நம்ம இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அது நம்ம கம்போசிங்லேயே தெரியும். அப்படி கம்போஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அவர் வரும்போது வேற ஒரு மேஜிக் பண்ணி கொடுக்கும் நம்மளுக்கு. ஓகே, அது எப்போவுமே ஒரு சர்ப்ரைஸ் தான். எந்த ஷாட் எடுத்தாலுமே ஒரு சர்ப்ரைஸ் பண்ணி கொடுக்கும். சில டைமு நம்மளுக்கு தெரியாது, கேமரா இங்கேருந்து இங்கே வரைக்கும் மூவ் ஆகும், பட் அது கிளாரிட்டி அவர் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கும். அது எனக்கு தெரியாது அது எப்படின்னு. நான் கூட கேட்டாச்சு, சார் நீங்கள் இது எப்படி ஃபாலோ பண்ணுது, நம்ம இங்கே தானே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க, அங்கே எப்படி தெரியுது உங்களுக்கு? எனக்கு தெரியாத மாஸ்டர், நீங்கள் சொல்லியாச்சு பண்ண அப்படி சொல்லு. நான் கேட்டாச்சு, நீங்கள் உங்களுக்கு சமஸ்கிருதம் தெரியாது, ஒரு 3 hours ஷோ பண்ணியாச்சு, ஸ்டேஜ் ஷோ, எப்படி சார் பண்ணியாச்சு? எனக்கு தெரியாது மாஸ்டர், அந்த டைமில் வந்துச்சு பண்ணியாச்சு. எப்படி பண்ண முடியும் സ്റ്റേജ്? അപ്പൊ ഞാൻ ചോദിച്ചത്, ഇപ്പം നമ്മൾക്ക് പോലും ഇപ്പോഴത്തെ 2K പിള്ളേർക്ക് പോലും നമ്മളൊക്കെ ആ ഈ കൈ കുത്തി ചാടുന്ന, ഒരു കൈ കുത്തി ഈ ഹൈറ്റിൽ ചാടുക എന്ന് പറഞ്ഞാൽ നമുക്ക് ചിന്തിക്കാനേ പറ്റത്തില്ല. അങ്ങനെയുള്ളപ്പോ ഈ 60 വയസ്സിന് മുകളിലുള്ള ഒരു മനുഷ്യൻ ഒരു കൈ കുത്തി ഇങ്ങനെ ചാടുമ്പോ അത് ശരിക്കും എന്താണ് അവിടെ സംഭവിക്കുന്നുള്ളത്? നമ്മൾ ലിഫ്റ്റ് ചെയ്യുവാണ്, അതിന്റെ ടെക്നിക്കൽ സൈഡ് ആയിരുന്നു നോക്കില്ല, லிஃப்டிங் இல்ல அது ஆடியன்ஸுக்கு பிடிக்கணும். ஜம்ப் பண்றது வந்து எல்லாரும் ஜம்ப் பண்ணிடுவாங்க. அதே ஜம்ப் பண்றது வந்து எல்லாருமே பண்ண முடியும். அதே நீங்களும் பண்ண வைக்கணும், நம்மளும் பண்ண வைக்கணும். பட் அந்த ஜம்ப் பண்ண செல்ல ஒரு ஸ்டைல் இருக்கும், அதனுடைய லுக் இருக்கும், அதனுடைய கம்பீரம் இருக்கும் இல்லையா? അതെ അതെ, കണ്ണിന്റെ മൂവ്മെന്റ് നമ്മളൊക്കെ താഴോട്ട് നോക്കിയിട്ടൊക്കെ இது அதே மாதிரி லூசிஃபர்ல நீங்க பாத்தீங்கன்னா அவர் கால் தூக்கி வைக்கிற ஸ்டைல், அந்த கால் வைக்கிற தூக்கி ஸ்டைல், அதுல ஒரு ஸ்ட்ரெயினே இருக்காது அவர் பண்ணும்போது. அது என்ன அப்படின்னாச்சுன்னா அது உள்ள இருந்து வந்தா தான் அந்த பெயின் தெரியாது. நம்ம எப்பவுமே எதை ஜாஸ்தி லவ் பண்றோமோ அப்ப நம்மளுக்கு அது பெரிய
பெயின் தெரியாது இல்லையா? ஓகே ஓகே அதே அப்போ அவர் அவ்வளோ தூரம் ஆக்ஷன் லவ் பண்ணுது. நான் அதுதான் நினச்சிக்கணும், அவர் அந்த மாதிரி அவர் லவ் பண்ணுது. இதில் நிறைய பழைய படங்கள்லாம் அவர் எனக்கு வீடியோ காட்டும். ரோப்பே இருக்காது, காலில் கயிறு கட்டி தலையில தொங்கி இருக்கு, தங்கியில சுங்கியா இருக்குது. அங்கே எது ஒரு 25 feet 30 feetலேருந்து அப்படி ஸ்ட்ரெயிட் ஜம்ப் பண்ணியிருக்கு. அவர் காட்டும்போது பயங்கரமாக இருக்கும். அது தண்ணிக்குள்ளே முங்கி ஒரு ரியல் பெரிய ஃப்ளட்டு, ஒரிஜினல் ஃப்ளட்டு, அது உள்ள ஜம்ப் பண்ணி நான் ஷூட்டிங் பண்ணி. நான் சொன்னேன் இது என்ன இது இப்படி பண்ணிருக்கு. அந்த நேரத்தில் பெரிய ஃபெசிலிட்டி இல்லை, ஒரிஜினல் கடலுக்குள்ளே ஜம்ப் பண்ணியிருக்கு. അതെ 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 இது சேஃப்டி ஒன்றுமே இல்லாமல் ഒന്നും ഇല്ലാതെ சேஃப்டி ஒன்றுமே இல்லையா? அப்போ ரோப்பெல்லாம் இல்லையா அந்த டைமில்? அதெல்லாம் கிடையாது இல்லை சார். അല്ല അതാ ഞാൻ ചോദിക്കാറ്. അതായത് ലാലേട്ടനെ പോലെ സീനിയർ ആക്ടറെ വെച്ച് നമ്മൾ ചെയ്യിപ്പിക്കുമ്പോൾ ഓഫ് കോഴ്സ് നമുക്ക് പേടിയുണ്ടാവും. പക്ഷെ അതിനെ എങ്ങനെ നമ്മൾ ഡീൽ ചെയ്യുന്നുള്ളൂ? ഇപ്പൊ ലാലേട്ടൻ്റെ അടുത്ത് പറഞ്ഞ് ഇത് എങ്ങനെ അത് ഇപ്പൊ ഇല്ല, അത് ലാലേട്ടൻ സമ്മതിച്ചാൽ പോലും കൂടെയുള്ള ആൾക്കാർ സമ്മതിക്കണമെന്നില്ലല്ലോ. கரெக்ட். അതൊരു സംഭവമാണ്. 100% அது வந்து எப்பவுமே அவர் அதுதான் பண்ணு. இப்போ நீங்கள் பிக் பிரதர்னு ஒரு படம் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ஃபைட் ஷாட் இருக்கும். அது ரொம்ப ரொம்ப ஹைலைட் ஷாட். அவர் வந்து ஆல்மோஸ்ட் அவரும் ஒரு ஃபைட்டர் ஜம்ப் பண்ணி கீழே வரும்போது ஆன் ஏர்லேயே கிக் பண்ணணும். அதுக்கு ஒரு கேபிள் ஷாட்லாம் அதில் 25-30 feet. அது அவ்வளோ சீக்கிரம் டைமிங்கே பண்ண முடியாது. அந்த ஷாட் இன்னும் இருக்கும். அவரே பண்ணி சொல்லிடுச்சு, மாஸ்டர் நான் இது எப்படி பண்ணேன். என்ன சார் நீங்கள் தான் பண்ணியாச்சு, நான் எங்கே பண்ணியாச்சு, நம்ம செஞ்சு காட்ட முடியும். ஸோ அந்த மாதிரி அது இன்ட்ரெஸ்ட். இப்போ நம்ம எல்லாரும் சொல்லுது இல்லையா, மிஷன் இம்பாசிபிளில் வந்து நம்ம டாம் க்ரூஸ் வந்து ஃப்ளைட்டில் பண்ணுறது, அதுக்காக ட்ரைனிங் பண்ணுறது. அந்த மாதிரி அவர் எப்போவுமே டெய்லி ஒர்க் அவுட், சார் பார்த்தா டெய்லி ஒர்க் அவுட் பண்ணணும். அந்த ஃபைட்டுக்குன்னு அவர் ரெடி ஆயிடுவார். ஒரு நடுவில் ஒரு தடவை ஒரு 6 month பயங்கர ப்ராக்டிஸ். சார் என்ன சார் இப்படி நீங்கள் ஆகிடுச்சு, ஃபுல் பாக்ஸிங் ப்ராக்டிஸ். எதுவும் இல்லை, நான் ஒரு பாக்ஸிங் படம் பண்ணுது, அப்போ நம்ம மூமெண்ட்டு கரெக்டாக இருக்கணும், அதுக்காக நான் ப்ராக்டிஸ். அதுக்காக கையெல்லாம் ஃபுல் பாக்ஸிங். அந்த பாக்ஸிங் அடிச்சா ஒரு அந்த அந்த மாதிரி அடிச்சுக்கிட்டு கிடக்குறாரு அவர். டெய்லி ப்ராக்டிஸ் 6 month. பிடிச்ச அந்த பஞ்சு ஸ்டைல் என்ன, ஷோல்டர் ஸ்டைல் என்ன, லெக் எப்படி ஃபார்மேஷன் ஆகணும், அப்போ அதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ ஒரு இன்வால்வ்மெண்ட், அது மேலே ஒரு ലവ്. ഓക്കെ. അപ്പം അതുപോലെ തന്നെ ഇപ്പം മമ്മൂക്കയെ വെച്ചും സിനിമ ചെയ്തിട്ടുണ്ട്. നമ്മള് ഷൈലോക്ക് സിനിമയിൽ മമ്മൂക്ക കാല് ലിഫ്റ്റ് ചെയ്ത് ഉള്ള കിക്കിന്റെ സംഭവമൊക്കെ നമ്മൾ പറഞ്ഞിട്ടുണ്ട്. അപ്പോൾ അതിൻ്റെ അകത്തുമൊക്കെ എങ്ങനെ ഈ മമ്മൂക്ക ലാലേട്ടൻ ഇവർ രണ്ടുപേരെ ഡീൽ ചെയ്യുമ്പോൾ ഓഫ് കോഴ്സ് നമുക്കറിയാം ലാലേട്ടനാണ് കുറച്ചുകൂടെ മെയ് വഴക്കോ അല്ലെങ്കിൽ ആക്ഷൻ ചെയ്യാൻ ഇൻട്രസ്റ്റും ഒക്കെ ഉള്ള ആള്. അപ്പോൾ മമ്മൂക്കയെ വെച്ചിട്ട് ഷൈലോക്കിന്റെ അകത്ത് ഇങ്ങനെയുള്ള സംഭവങ്ങൾ ചെയ്യുമ്പോൾ എങ്ങനെയായിരുന്നു അതിന്റെ ഒരു? இல்லை, நான் மம்முக்காவுக்கு சார் கூட நிறைய படம் பண்ணியிருக்கு. ஏன்னா ஸ்ட்ரீட் லைட்டு அந்த படம் பண்ணியிருக்கு. ஓகே. ஷைலாக் பண்ணியிருக்கு, மாஸ்டர் பீஸ் பண்ணியிருக்கு. சரி சரி, மாஸ்டர் பீஸ் நல்ல ஃபைட் ஆகுது. ஆமாம், அந்த மாதிரி நிறைய ஃபைட் பண்ணியிருக்கு. அவங்களும் பயங்கர ஃபைட்டில் பெரிய இன்ட்ரெஸ்ட் அவங்களும் எவ்வளோ தூரம் மேக்ஸிமம் அவங்க பண்ண முடியுமோ அவங்க பண்ணிருந்து பிளான் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நம்ம எவ்வளோ தூரம் பண்ண முடியுமோ பண்ணலாம் மாஸ்டர். இப்போ ஸ்ட்ரீட் லைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய சேஸ் எடுத்துருக்கோம், ஓடுறது அது ஃபுல்லாக அவங்க தான் ஓடியாச்சு, நிறைய எல்லா இடத்துக்கும் ஓடியாச்சு, நானே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி. அப்புறமா அந்த பக்கம் இருந்து ஜம்ப் பண்ணுறது, இந்த பக்கம் இருந்து ஜம்ப் பண்ணுறது, இதெல்லாம் மேக்ஸிமம் என்ன முடியுமோ அதெல்லாம் அந்த பக்கம் அவங்க பண்ணிக்கிறது. അപ്പോൾ ഈ എമ്പുരാനിൽ അവസാനത്തെ ഫൈറ്റ് ഉണ്ട്, പക്ഷെ അതിനേക്കാൾ കൂടുതൽ ആൾക്കാർക്ക് ഇഷ്ടപ്പെട്ടത് കാട്ടിൽ വെച്ചുള്ള ഫൈറ്റ് ആണല്ലോ. അതിന്റെ ഒരു മൊമെന്റ്സ് എന്തായിരിക്കും ശരിക്കും മനസ്സിലുള്ളത് ആ ഒരു സീൻ എടുക്കുമ്പോൾ ഉള്ള? அது அந்த ஃபைட்டு வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த சீன் மோடு தான் எப்போவுமே. நம்ம அந்த ரொம்ப நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்கிறது என்ன, அந்த கேரக்டரைசேஷன், அந்த சீனோட மோடு, அதுக்கு தான் நம்ம கம்போஸ் பண்ணுறது. பட் இது வந்து ரொம்ப பயங்கர எக்ஸைட்டான ஒரு மூமெண்ட்டாக இருந்துச்சு. என்ன அப்படின்னாச்சுன்னா அந்த சீன் வடிவமைக்கப்பட்டது, அந்த சீனோட கிரியேட்டிங் அப்படி இருந்துச்சு. ஸோ அப்போது பிருத்திவிராஜர்கிட்ட நான் சொன்னேன், சார் பயங்கரமாக இருக்குது இந்த சீனு, இப்போ நம்ம அதுக்கு கம்போஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. ஏன்னா ஒரு ரீபார்ன், ஒரு டானோட ரீபார்ன் இல்லையா அந்த சீன். ஓகே, அந்த மாதிரி இருக்கணும், அப்படி கம்போஸ் பண்ணது தான். சரி சரி. അപ്പം ഇത് ശരിക്കും പൃഥ്വിരാജ് എമ്പുരാന്റെ ഇതൊക്കെ ചെയ്യുമ്പോഴത്തേക്കും മാസ്റ്ററുമായിട്ട് ഡിസ്കസ് ചെയ്തിട്ട് ഇത് ആ സ്പോട്ടിലാണോ ഡിസ്കസ് ചെയ്യുന്നത്, അതോ നേരത്തെ ഡിസ്കഷൻ അതിനെ പറ്റി ഉണ്ടാവാറുണ്ടോ? இது பயங்கர ப்ரீ பிளான் சார். ப்ரீ பிளான் செய்து തന്നെ பிருத்திவிராஜ் சார் வந்து நம்ம அந்த மாதிரி சொல்லவே முடியாது. அவர் பயங்கர ப்ரீ பிளான்ட், கம்ப்ளீட் ப்ரீ விஷுவலைசேஷன், கம்ப்ளீட் ஷார்ட் டிவிஷன், அதெல்லாம் பயங்கர. நான் நிறைய இன்டர்வியூவில் சொல்லியாச்சு, எம்புரான் இன்டர்வியூவில் சொல்லியாச்சு, பிருத்திவிராஜ் சாரோட டைரக்ஷனுக்கு நான் பிக் ஃபேன் ஆகிட்டேன்னு சொல்லி. ஏன் அப்படி சொல்லியாச்சுன்னா, நம்ம நிறைய டைரக்டர் கூட ஒர்க் பண்ணுறோம், பட் ஒர்க் பண்ணும்போது ஒரு ரைட்டிங் இருக்கும், அந்த ரைட்டிங்கு இங்கே வந்து நிறைய காம்ப்ரமைஸ் ஆகும்.
ஓகே பேக்ட்ராப் காம்ப்ரமைஸ் ஆகும், ஒரு சரி சரி கேமரா மூவ்மெண்ட் காம்ப்ரமைஸ் ஆகும், ஆக்டர் சைடு காம்ப்ரமைஸ் ஆகும், நிறைய காம்ப்ரமைசிங் இங்கே நடக்கும். சரி ஒரு இம்ப்ரவைசேஷன் வேற வேற மாறும். பட் அந்த சான்ஸே இல்லை. ஒரு ரைட்டிங் எழுதுனா அந்த ரைட்டிங் கரெக்டாக அங்கே ஸ்க்ரீன் அது തന്നെ നടത്തിയിരിക്കണം. அது அப்படியே இருக்கும் அந்த ஸ்க்ரீன். அப்படிதான் பண்ணணும்னு அவர் ஃபீல் பண்ணுவார். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ഓക്കെ சேஞ்ச் இல்லாமல் இருக்குது. ശരിക്കും എനിക്ക് തോന്നിയിട്ടുണ്ട് ഇപ്പം ഒരു സോങ് സീക്വൻസ് കഴിഞ്ഞാൽ പിന്നെ ഒരു പാട്ടിന്റെ വിഷ്വൽസ് എടുക്കുന്നത് കഴിഞ്ഞാൽ പിന്നെ ഏറ്റവും കൂടുതൽ കോസ്റ്റ് വരുന്നത് ഫൈറ്റ് സീൻസ് എടുക്കാനായിരിക്കണമല്ലോ. അതിപ്പോൾ ക്രെയിനും അങ്ങനെയുള്ള സംഭവങ്ങളും പിന്നെ അത്ര സേഫ്റ്റി മെഷേഴ്സും ഒക്കെ എടുത്തിട്ടുള്ളത്. അപ്പോൾ ഈ സിനിമകൾ ചെയ്യുമ്പോൾ അതിന് കോംപ്രമൈസ് ചെയ്യേണ്ടി വരുമല്ലോ. ഇപ്പോൾ ഫൈറ്റ് സീൻസ് ഇന്ന എടുക്കാനായിട്ട് ബഡ്ജറ്റ് കൂടുക എന്നൊരു സംഭവം. ഇപ്പോൾ എമ്പുരാന്റെ ഏറ്റവും വലിയൊരു വിഷയം ഈ ബഡ്ജറ്റ് കൂടി പോവുക എന്നുള്ളൊരു വിഷയമാണല്ലോ. അപ്പൊ ഇതിനൊക്കെ അങ്ങനെ എന്തെങ്കിലും കോംപ്രമൈസ് ചെയ്യേണ്ടി വന്നിട്ടുണ്ടോ ശരിക്കും ഫൈറ്റ് എടുക്കാൻ വേണ്ടിയിട്ട്? இல்லை இங்கே இந்த நான் லூசிஃபர்லேருந்தே சொல்லணும். என்ன லூசிஃபர் ஃபர்ஸ்ட் பார்ட் பண்ணும்போதே நம்ம ஆண்டனி பெரும்பாவூர் அவங்கள பற்றி பேசணும். என்னென்னா ஒரு ப்ரொடியூசராக இருந்தால் என்ன பண்ணணுன்னாச்சுன்னா நம்ம 100 rupees ஆகும் சார் அப்படின்னு சொன்னால் இல்லை 50 rupeesக்குள்ளே பண்ணுங்க அப்படி தான் சொல்லும். சரி. பட் ஆண்டனி பெரும்பாவூர் சார் மட்டும் அந்த மாதிரி ஒரு விஷயமே ஒரு நாள் என்கிட்ட பேசினதே இல்லை. அந்த மாதிரி ஒரு விஷயம் ஒரு நாள் பேசுறது. நல்லா பண்ணு மாஸ்டர் அப்படி சொல்லும். ഓക്കെ. நல்ல ஹீரோ நல்லா பண்ணணும். ലാലേട്ടനെ നല്ല കളർഫുൾ ആയിട്ട് കാണാൻ ആഗ്രഹിക്കുന്ന ആളാണ്. லால் சார் நல்லா காட்டணும், அந்த பக்கம் பிருத்திவிராஜ் சார் நல்ல ஃபைட் எடுக்கணும் மாஸ்டர், நல்ல ஃபைட் இருக்கணும், என்ஜாய் பண்ணணும் மாஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். சரி. இது எதுக்கு சொல்கிறேன்னா அவர் எந்த படத்துக்குமே அந்த மாதிரி கொஸ்டின் கேட்டது. இப்போ மான்சர் படம் பண்ணும்போது கூட கொஞ்சம் அவர் ஃபைட்டெல்லாம் குறைஞ்சிருந்துச்சு. அப்போ அவர் சொல்லி இல்லை இந்த இடத்துல ஃபைட் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அப்போ ஒன் டே மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்ணியாச்சு. இப்போ மான்சரில் பண்ணுறப்போ கொஞ்சம் குறைச்சலாக இருந்துச்சு ஃபைட்டு. இல்லை வேண்டாம் இன்னும் கொஞ்சம் ஃபைட் பண்ணணும் நீங்கள் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு ஃபைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அந்த ஃபைட் எடுத்தாச்சு. ஓகே. அதுக்கு காரணம் என்னென்னா அவருக்கு பயங்கர இன்ட்ரெஸ்ட். அந்த இப்போது லூசிஃபர் ஃபைட் ஆகட்டும், அந்த எம்புரான் ஃபைட் ஆகட்டும், எம்புரான் ஃபைட்லாம் பயங்கர எக்ஸ்பென்சிவ். ஓகே. வெரி எக்ஸ்பென்சிவ். இங்கே இல்லாமல் குஜராத்தில் போய் பெரிய நிறைய அந்த மிலிட்ரி வண்டி அது இது எல்லாமே வச்சு எடுக்கச்சில்ல. நம்மளுக்கு தெரியும் அங்கே போகும்போது வெதர் கம்ப்ளீட் சேஞ்ச். ஓகே. திடீர்னு நாங்கள் பயங்கர லைட் இருக்குன்னு போகிறோம், அங்கே பார்த்தா ஃபுல் ஸ்னோ. ஓ. ஸோ 1 week எல்லாரும் அங்கே வெயிட் பண்ணியாச்சு. இந்த வெயிட் பண்ணுறதோட எக்ஸ்பென்சிவ் பெரிய எக்ஸ்பென்சிவ் இல்லையா? பட் அவர் சொல்லியாச்சு இல்லை பரவாயில்ல இருந்து எடுத்துகிட்டு போயிடலாம். ஃபுல்லாக உட்காந்து அவ்வளோ பெரிய எக்ஸ்பென்சிவ் எல்லாம் வண்டி எல்லாம் நிறைய ஃபாரின் ஃபைட்டர்ஸ் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப். பட் அதெல்லாம் வச்சு எடுக்கிறதுக்கு அவர் பெர்மிஷன் கொடுக்கணும். அந்த மாதிரி ஒரு அப்படி தான் நான் ശരിക്കും ആന്റണി പെരുമ്പാവൂരിന് ഒരു കൺസേൺ ഉണ്ടോ? അതായത് ലാലേട്ടൻ ചെയ്യുമ്പോഴത്തേക്കും ഇതെങ്ങനെയാ പറയുന്നത്, പരിക്കുകൾ ഉണ്ടാവരുത്, സൂക്ഷിക്കണം എന്നുള്ളത് ഏത് രീതിയിലാണ് സാറിൻ്റെ അടുത്ത് പറയുന്നത്? ഇപ്പൊ നന്നായിട്ട് ചെയ്യണമെന്ന് പറയുമ്പോൾ തന്നെ ഒരു ഏറ്റവും വലിയൊരു കൺസേൺ ആണ് സേഫ്റ്റി എന്ന് പറയുന്നത്. சேஃப்டி கண்டிப்பா சேஃப்டி நம்மளோட ஒர்க் அதுதானே. ஃபைட் மாஸ்டரோட வேலை ஃபைட் கம்போஸ் பண்றது இல்ல, எப்படி சேஃப்டி ஆயிட்டு அதை பண்றது அப்படிங்கிறது தானே கம்போஸ். அது நம்ம பார்த்துக்கணும். பட் அந்த சேஃப்டி எல்லாம் பண்றதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குதுல்ல, அந்த நம்மளுக்கு ஃபண்டிங் சைடில் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணணும்ல அந்த விஷயத்தில். பட் எந்த விஷயத்துலையும் ஆண்டனி சேட்டன் டென்ஷன் ஆனதே இல்லை. நான் பார்த்ததுல எம்புரான் படமும் சரி, லூசிஃபர் அவர் இவ்வளோ நாள். ஆனால் எம்புரான் படத்தில் அந்த கடைசி நாளில் மட்டும் ஒரு பயங்கர டென்ஷனாக அவர் ஃபேஸே நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அது ஒரு பெரிய டென்ஷனாக இருந்துச்சு. நான் அப்போ மெதுவாக போய் பக்கத்தில் பார்த்தேன், எதுக்கு இவ்வளோ டென்ஷனாக இருக்குது அப்படின்னு பார்த்தா அங்கே அவரோட சன்னை ஆக்ட் பண்ணிக்கிட்டு அது என்ன சேட்டா அவ்வளோ காசு போட்டு படம் எடுத்து ஒரு டென்ஷன் இல்லை, இப்போ கடைசியாக எதுக்கு இவ்வளோ டென்ஷன் இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் நான் அவர் பேசுகிற ஒரு சின்ன டென்ஷன் பார்த்தேன். இல்லை சரியா நடிக்கலையா தெரியலையே அந்த மாதிரி பார்த்தாச்சு. ഓ ഈസ് വൺ ഓഫ് ദ ബെസ്റ്റ് പ്രൊഡ്യൂസർ. സോ ഫ്രണ്ട്ലി. അതെ, മലയാളത്തിലെ തന്നെ ഇത്രയും ഇൻവെസ്റ്റ്മെന്റിൽ ഫസ്റ്റ് ഇത്ര ഇറക്കിയ ഒരു സിനിമ, അതുപോലെ തന്നെ ഇത്രയും കളക്ഷനും കിട്ടുന്ന ഒരു സിനിമ. പിന്നെ அதுக்கு ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் வேணும் சார். என்னன்னா நிறைய நான் இன்டர்வியூல அதான் சொல்லியாச்சு. ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரிக்குன்னு ஒரு சின்ன பட்ஜெட் இருக்குது சார். இந்த இண்டஸ்ட்ரி அதை தாண்டி நம்மளுக்கு பட்ஜெட் போக முடியாது. அது பண்ணுறதுக்கு ஒரு பெரிய கட்ஸ் வேணும். இவ்வளோ பெரிய ஃபண்டு இன்வெஸ்ட் பண்ணி அது உலகம் முழுக்க போகணும் அப்படிங்கிறது ഒരു பெரிய ഗട്സ് വേണം. ഇപ്പൊ സാറ് തമിഴിലും വർക്ക് ചെയ്തിട്ടുണ്ട്, അല്ല 10ഓളം ലാംഗ്വേജിൽ വർക്ക് ചെയ്തിട്ടുണ്ട്. പക്ഷെ ഈ 10 ലാംഗ്വേജിൽ നിന്നും മലയാളത്തിനുള്ള പ്രത്യേകത എന്താണ്? കാരണം നമ്മൾ കാണുന്നത് മറ്റു ലാംഗ്വേജിലൊക്കെ കോടികൾ ഇൻവെസ്റ്റ്മെന്റിലാണ് സിനിമകൾ ഇറങ്ങുന്നത്. പക്ഷെ ഇവിടുത്തെ സിനിമകൾ എന്ന് പറഞ്ഞാൽ മാക്സിമം 5 കോടി 10 കോടി ഇപ്പോഴാണ് കോടികൾ കൊണ്ട് ഉള്ള സിനിമകൾ വരുന്നത്. പക്ഷെ എന്നാൽ കുറച്ച് നാൾ മുമ്പ് വരെ
ഇൻവെസ്റ്റ്മെന്റ് വളരെ കുറഞ്ഞാണ് സിനിമകൾ ചെയ്തിരുന്നത്. അപ്പൊ അങ്ങനെയുള്ളപ്പോൾ അത് രണ്ടും തമ്മിലുള്ള വ്യത്യാസം അതിന് സാറിന് ബുദ്ധിമുട്ടായിട്ട് തോന്നിയിട്ടുള്ളത്? இல்லை சார், நிறைய நமக்கு இங்கே வேற ஒரு மாதிரி ஒரு டீம் ஒர்க் சார். இங்கே வெரி குயிக் ஃபில்ம் மேக்கிங் சார், ரொம்ப குயிக் ஃபில்ம் மேக்கிங். இங்கே கேரளா இண்டஸ்ட்ரி ரொம்ப குயிக் ஃபில்ம் மேக்கிங். 1 month 2 monthல ஒரு படம் முடிஞ்சிடும் சார். நம்ம ஊரில் அப்படி இல்லை சார். நம்ம கொஞ்சம் மெதுவாக பண்ணுவாங்க. அங்கே ஒரு 6 month ஆகும் ஒரு ஃபிலிம் முடிக்க. இப்போ ஆந்திராவுக்கு போனால் அங்கே பார்த்தோன்னா 1 year ஆகும், 1.5 year ஆகும். அந்த மாதிரி நிறைய അത്രയും ടൈം എടുക്കുന്നത് എന്താ മറ്റ് ലാംഗ്വേജിൽ സിനിമ? அவங்க மேக்கிங் ஸ்டைல்ஸ் அந்த மாதிரி, அவங்களோட மேக்கிங் ஸ்டைல்ஸ். அவங்க ஹீரோவுக்கு நிறைய கொடுக்கணும், டைம் எடுத்து மெதுவாக அந்த டைம் எடுத்து மெதுவாக பண்ணுவாங்க, அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு டைம் இருக்குது. இப்போ நம்ம பாலிவுட் பண்ண வேறு மாதிரி இருக்கும், ஸோ அங்கே ஃபில்ம் மேக்கிங் வேறு மாதிரி இருக்கும். நான் ரொம்ப ஸ்பீடாகிட்டு பண்ணது நம்ம இங்கே தான் கேரளாவில் வந்தேன்னா டக்கு டக்குன்னு. ஏன்னா பிகாஸ் ரைட்டர் இன்னொரு ரைட்டர் இருப்பாங்க, ஒரு டைரக்டருங்கிறது வேற ஆள் இருக்கும், ஸோ ப்ரொடக்ஷன் சைடு வேற ஒரு ஆள், அந்த மாதிரி எல்லாம். இப்போ மேக்ஸிமம் அந்த பக்கம்லாம் போகும்போது அப்படி இல்லை, ரைட்டர் டைரக்டர் சேம் காய். ஸோ அப்படி தான் இருக்கும். ஸோ அவங்க நல்ல டைம் எடுத்து அவங்க மெதுவாக பண்ணுவாங்க அந்த மாதிரி. அங்கே வேற ஃபில்ம் மேக்கிங் டைம். இங்கே வரும்போது குயிக் ஃபிலிம் முடிஞ்சிடும் நம்மளுக்கு. ഇപ്പം സാറ് ചെയ്തിട്ടുള്ള ഇപ്പൊ കോംബോസ് ഉണ്ട്, ലാലേട്ടൻ പൃഥ്വിരാജ് കോംബോ, അതുപോലെ ലാലേട്ടൻ വിജയ് സേതുപതി കോംബോസ് ചെയ്തിട്ടുണ്ട്. ഇനി സാറിന് ചെയ്യാൻ ആഗ്രഹമുള്ളത് ശരിക്കും ആരൊക്കെ തമ്മിൽ ഫൈറ്റ് ചെയ്യിപ്പിക്കണമെന്നാണ് സാറിന് ഒരു ആഗ്രഹം? அப்படியெல்லாம் ஒரு தாட் இல்லை, நீங்க ஏதோ கேக்குது, அந்த மாதிரி ஒண்ணுமே இல்லை. என்ன வருமோ அது பண்ணும், அவ்வளவுதான். അതെങ്കിലും നമുക്കൊരു ഡ്രീം കാണില്ല, ഇന്ന ആളെ കൊണ്ട് ഇങ്ങനെ ചെയ്യിപ്പിക്കണം? இல்லை, ரொம்ப பெரிய ட்ரீம் எல்லாம் ஒன்றும் இல்லை. எனக்கு ஜாக்கி சான் கூட என்னைக்கோ ஒரு நாள் நம்ம அவங்க கூட நின்று பார்க்கணும் அப்படின்னு ஆசை. அது ரொம்ப நாள் சின்ன வயசுலேருந்து அந்த நம்ம ஆக்ஷன் கற்றுக்க டைமில் ஜாக்கி சான் எப்படி பண்ணுது ஃபைட்டு அந்த மாதிரி இதில் ஜாக்கி சான் ஒரு நாள் பக்கத்துல இருந்து பார்க்கணும், அவ்வளோதான். அதுதான், மற்றபடி എന്തായാലും ഉണ്ടാവട്ടെ. ജാക്കിച്ചാനെ വെച്ച് ഫൈറ്റ് ചെയ്യിപ്പിക്കാൻ തന്നെ ഒരു ചാൻസ് ഉണ്ടാവട്ടെ. ஜீனியஸ் இல்லை, அவங்கெல்லாம் எவ்வளோ பெரிய ஆளுங்க. பட் കണ്ടിപ്പാ ഇപ്പം ലാലേട്ടനെ വെച്ച് അങ്ങനെ ഒരിക്കലും കണ്ട് പൈസ കൊടുത്ത് കാണേണ്ട ഒരാളിൽ നിന്നും ലാലേട്ടനെ വെച്ച് ചെയ്യിപ്പിച്ച് പൈസ ഇങ്ങോട്ട് വാങ്ങിക്കാനുള്ള സ്കെയിലേക്ക് എത്തില്ല. അത് തന്നെ ഒരു വലിയ நம்ம தாட் அந்த மாதிரி இல்லை தானே. கடவுள் அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை ஏற்படுத்தி கொடுத்தாச்சு இல்லை. கண்டிப்பா அது நடக்கணும்னு நினைச்சா கண்டிப்பா நடக்கும். பட் எனக்கு நீங்க கேட்டது சொல்லுங்க, உங்களுடைய ட்ரீம் என்ன, அப்படி அந்த மாதிரி நம்ம பார்க்கணும். സാർ അടുത്തത് മാസ്റ്റേഴ്സ് 2-നെ പറ്റി എന്തൊക്കെയോ ഇങ്ങനെ കണ്ടിപ്പാ நீங்க அது லோகேஷ் கனகராஜ் கிட்ட தான் கேட்கணும். സാറിന് എന്തെങ്കിലും ഒരു ഐഡിയ അതിനെ പറ്റി ഉണ്ടോന്നുള്ളത്? ഒന്നുമേ ഇല്ല, ഐഡിയ நம்ம கிட்ட கேட்டா ஒண்ணுமே இருக்காது. അറിഞ്ഞാലും പറയരുതെന്ന് പറഞ്ഞിട്ടുണ്ടോ? പുറത്ത് പറയരുതെന്ന് പറഞ്ഞിട്ടുണ്ടോ? ഇല്ല, അത് ഇരുന്ന അടുത്ത ഹൃദയപൂർവ്വം സിനിമയിൽ ഇപ്പോൾ സാറ് ഇത്രയും വലിയ വലിയ സിനിമകളൊക്കെ ചെയ്തുകൊണ്ടാണ് ചോദിക്കുന്നത്. ഒരു ഹൃദയപൂർവ്വം നമ്മൾ കണ്ടേക്കുന്ന ഒരു ചെറിയ ഒരു ഫാമിലി സിനിമ എന്നുള്ള പ്രതീക്ഷയിലൊക്കെയാണ്. സത്യനന്ദിക്കാട് സിനിമകൾ പൊതുവെ അങ്ങനെയാണല്ലോ. പക്ഷെ ഇപ്പൊ കഴിഞ്ഞ ദിവസം സത്യൻ സാറിന്റെ ഒരു ഹെലികോപ്റ്ററുമായിട്ട് നിൽക്കുന്ന ഫോട്ടോ ഒക്കെ കണ്ടു. അതുകൊണ്ട് ചോദിക്കുക, ഹൃദയപൂർവ്വത്തിൽ എന്തെങ്കിലും ഇതുപോലെ സസ്പെൻസ് ഉള്ള ഫൈറ്റോ അങ്ങനെ എന്തെങ്കിലും സാധനങ്ങൾ ഉണ്ടാവും? இல்லை, இது ரொம்ப சத்யம் சாரோட அந்த படம் தான், அவரோட ஃபில்ம் மேக்கிங் தான். இதில் ஃபைட்டு பெருசாலாம் ஒன்றுமே, ரொம்ப சின்ன ஃபைட்டு சார், அவ்வளோதான். என்ன இல்லைன்னு எதுவும் சொல்கிறேன்னா அவரோட ஃபீல் குட்டான ஒரு ஃபிலிம் தான். அவங்க நிறைய படம் பண்ணியிருக்குது, நிறைய படம் எப்படி உங்களுக்கு ஒரு ஃபீல் குட் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் குட்டான ஃபிலிம் தான் இது. அதுக்கு அந்த படத்தில் ஒரு சின்ன ஆக்ஷன் தான், மற்றபடி பெரிய ஃபைட் போடுற மாதிரி இல்லை. கண்டிப்பாக அந்த ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி அவர் வச்சிருக்கிறார். സാറ് ഇപ്പോൾ ആക്ഷൻ സീൻസിന്റെ അകത്ത് എന്തെങ്കിലും ചെയ്യുന്നതിന്റെ ഇടയ്ക്ക് എന്തെങ്കിലും ഇഞ്ചുറീസോ അല്ല അങ്ങനെ എന്തെങ്കിലും ഒക്കെ പണ്ട് ചെയ്യുമ്പോൾ അങ്ങനെ ഉണ്ടായിട്ടുണ്ടോ? கண்டிப்பாக நடக்கும். அது ரெகுலராக என்னென்னா மேக்ஸிமம் நம்ம எவ்வளோ சேஃப்டி பண்ணணுமோ அதெல்லாம் நடக்கும். சம்டைம்ஸ் எங்கேயோ அது ஆக்சிடென்ட்லி ஒரு தவறுகள் யாரோ செய்கிற தவறு தான். ஏன்னா ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பீப்புள் ஒர்க் பண்ணுறாங்க, பட் யாரோ ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணுறது அந்த மாதிரி നടക്കും. അങ്ങനെ എന്തെങ്കിലും പാളിപ്പോയിട്ടുള്ള ഇൻസിഡന്റ് ഉണ്ടായിട്ടുണ്ടോ? സാറ് ചെയ്തതിൽ എന്തെങ്കിലും അങ്ങനെ ഇൻസിഡന്റ് എന്തെങ്കിലും വന്നിട്ടുണ്ടോ? இல்லை இருக்கும் சார், சின்ன சின்ன விஷயங்கள் அடிபடுறதுங்கிறது இருக்கும், கை அடிபடுறது, கால் அடிபடுறது. ഓക്കെ. ഈ ടൈമിങ്ങിന്റെ സംഭവം പറയുമ്പോൾ കഴിഞ്ഞ ദിവസം ബിനു പപ്പുവിന്റെ ഒരു ഇന്റർവ്യൂവിൽ പറയുകയുണ്ടായി, ലാലേട്ടൻ ബിനു പപ്പുവിനെ അടിക്കുന്ന ഒരു സീൻ എടുക്കണം. അപ്പൊ അതിന് എത്ര നോക്കിയിട്ട് ലാലേട്ടൻ പുള്ളിയെ അടിക്കാനായിട്ട് ബിനു പപ്പുവിനെ അടിക്കാനായിട്ട് ബുദ്ധിമുട്ടുണ്ട്. അവസാനം അതിന്റെ ടൈമിംഗ് തെറ്റിച്ചിട്ട് ലാലേട്ടന്റെ കയ്യിൽ നിന്ന് അടി വാങ്ങിച്ചു ബിനു പപ്പു എന്ന് പറഞ്ഞു കേട്ടുണ്ടായി. അപ്പൊ അതിന്റെ ഒരു സംഭവം എങ്ങനെയാ ശരിക്കും? ഈ അടിക്കാൻ നേരത്ത് ലാലേട്ടന്റെ വീഡിയോ നമ്മൾ പലപ്പോഴും കണ്ടിട്ടുണ്ട്. ആക്ഷൻ ചെയ്യുമ്പോഴത്തേക്കും കൂടെ നിൽക്കുന്നവർ അറിയാതെ നേരത്ത് കാലോ കയ്യോ ഒക്കെ കൊണ്ടു കഴിഞ്ഞാലും അപ്പോഴേ തൊട്ട് സോറി പറയുന്നൊരു മൊമെന്റ് ഉണ്ടായിട്ടുണ്ട്.
എന്താണ് ശരിക്കും അവര് തമ്മിലുള്ള ഒരു ഗിവ് ആൻഡ് ടേക്ക് ശരിക്കും അങ്ങനെയാണ്. ഈ അടി കൊള്ളുന്നവരും അവരുടെ ഒരു സംഭവം അവരുടെ അടുത്ത് എന്താ പറഞ്ഞിട്ടാണ് ചെയ്യുന്നത്? இல்லை அது ஒரு பெரிய டைமிங். அதுதான் நான் சொல்லியாச்சு. இல்லை இந்த சினிமா ஃபைட் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த அதர் மார்ஷியல் ஆர்ட்ஸ். இல்லை நம்ம மார்ஷியல் ஆர்ட்ஸ் பண்ணிட்டு வரோம், பட் இதில் பயங்கர எக்ஸ்பர்ட். மோகன்லால் சார் வந்து யாருமே ஆக்டர்ஸ் மட்டும் இல்லை, ஃபைட்டர்ஸே தொட மாட்டார் அவர். நம்ம கெஞ்சணும், சார் கொஞ்சம் டச் பண்ணுங்க, லைட்டாக டச் பண்ணுங்க. இல்லை மாஸ்டர் அது ஓகே பாருங்கண்ணே, பாருங்க அது ஓகே பாருங்க அப்படின்னு சொல்லுங்கள். சார் கொஞ்சம் டச் பண்ணுங்க. நமக்கு என்னென்னா இப்போது ஒரு இப்படி தான் படம், அவரோட தொடுதல் இப்படி தான் இருக்கும், அந்த ஃபைட்டில் இவ்வளோ தான் இருக்கும். நமக்கு இப்படி பட்டால் தான் தொட்ட மாதிரி ஃபீல் இருக்கும். அப்போ நம்ம கொஞ்சம் உள்ளே போட்டு சார் அந்த இம்ப்ரெஷன் தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் இல்லை பண்ண மாட்டார் அவர். ரொம்ப இப்படிதான் இருக்கும் லைட் டச்சு. நம்ம சொல்லுவோம் கொஞ்சம் பாட்டு சார், மாஸ்டர் நல்லா இருக்கு மாஸ்டர். அவருக்கு அந்த அடிக்கிற பழக்கமே இல்லை. எனக்கு தெரியல அந்த பின்னப்போ பண்ணி என்ன சொல்றேன். ഈ ആറാട്ട് സിനിമയ്ക്കകത്തൊരു ഫൈറ്റ് സീൻസ് കാണിക്കുന്നതിന്റെ അത് ലാലേട്ടൻ അറിയാതെ കാല് കൊണ്ടു കഴിയുമ്പോഴത്തേക്ക് ഓപ്പോസിറ്റ് ആളുടെ ബോഡിയിൽ കൊണ്ടുകഴിഞ്ഞ് നേരെ തൊട്ട് സോറി പറയുന്ന സംഭവം. ഇപ്പം ഇവിടെയാണെങ്കിലും സിനിമകൾ ചെയ്യുമ്പോഴത്തേക്ക് ഇടി കൊള്ളുന്ന ആൾക്കാർക്കുണ്ടല്ലോ, അവരുടെ മെന്റാൽ അവരെ എങ്ങനെയാ പ്രിപ്പയർ ചെയ്യുന്നത്? ഇടി കൊള്ളാൻ വേണ്ടി പോകുമ്പോ ഇങ്ങനെ டைமிங், அதுதான் டைமிங். இல்ல அதுதான் இந்த பிராக்டிஸ். அதுதானே நம்ம பிராக்டிஸ் பண்ணிட்டு வருது. ஒருத்தர் அடிக்கிற மாதிரி அடிக்கும், நம்ம அடி வாங்குற மாதிரி வாங்கணும். ഓക്കെ. അതുപോലെ തന്നെ ഈ ഇപ്പൊ ബോൾട്ട് ക്യാമറ ടെക്നോളജി ഇപ്പൊ പുതിയതായിട്ട് വരികയുണ്ടായല്ലോ, അതിന്റെ വിഷ്വൽസ് ഒക്കെ അതുപോലെ ഒരൊറ്റ ഷോട്ടിൽ തന്നെ കാണിക്കുന്നതായിട്ടൊക്കെ. അതിൽ ആ ക്യാമറ വെച്ചിട്ടുള്ള ഫൈറ്റ് സീൻസ് എമ്പുരാനിൽ ഉണ്ടായിരുന്നു എന്നും പറഞ്ഞു കേട്ടിട്ടുണ്ട്. അപ്പോൾ അത് വെച്ചിട്ടുള്ള ഷൂട്ടിംഗ് ശരിക്കും നമ്മൾക്ക് ഫൈറ്റിന് അത് ബെനിഫിറ്റ് ആണോ ഉണ്ടാകുന്നത്, അതോ അത് കുറച്ചുകൂടെ റിസ്കി ആണോ അത് വെച്ചെടുക്കുന്നത്? റിസ്കி ஒன்றும் இல்லை சார், டெக்னிக்கலி. பிகாஸ் டெக்னிக்கல் வர நம்ம டெக்னிக்கலுக்கு அடாப்ட் ஆகணும், அவ்வளோதான். ஓகே. நம்ம முன்னாடி எல்லாம் சும்மா பென் வச்சு எழுதிக்கிட்டே இருக்கோம், அப்புறம் ஒரு பீரியட் கால்குலேட்டர் வந்தாச்சு, அப்போ கம்ப்யூட்டர் வந்தாச்சு, அந்த மாதிரி நம்ம அதுக்கு அடாப்ட் ஆகிக்க வேண்டியது. ஓகே. அந்த டைமிங் என்ன, அந்த டைமிங்க்கு மேட்ச் பண்ணிக்க வேண்டியது. ஸோ அப்படி தான் இது ஒரு போல்ட்டுங்கிறது ஒன்றும் விஷயம். இதுக்கு முன்னாடிலாம் மோஷன் மிக்சர் எல்லாமே வந்தாச்சு. ஸோ எல்லா இதுலேயுமே ஒர்க் பண்ணியிருக்கு. അതിൽ ഒന്നും പെരിയ റിസ്ക് അതുക്കും ഒന്നും സംബന്ധമില്ല സാർ. ഈ ഫൈറ്റ് സീൻസ് എടുത്തതിന് ശേഷം സാറ് ബിഹൈൻഡ് ദി ക്യാമറയിൽ സ്ക്രീനിൽ നോക്കാറുണ്ടോ ചെയ്ത വർക്കുകൾ എങ്ങനെയുണ്ട് എന്നുള്ളത്? അങ്ങനെ ഒരു പതിവുണ്ടോ? അങ്ങനെ നോക്കി ചെക്ക് ചെയ്തിട്ടാണോ ഒരു വെരിഫൈ? நம்ம தான் எடிட் பண்ணணும், நம்ம தான் சவுண்ட் மிக்ஸ் பண்ணணும். ഓക്കെ. அப்படிலாம் பண்ணி நம்ம தானே கொடுக்கணும். ശരി, ഓക്കെ. അങ്ങനെയാണ്. അപ്പൊ അതിൽ എന്തെന്ന് പറഞ്ഞാൽ മൊത്തത്തിൽ ആ വർക്കുകളൊക്കെ നമ്മളാണ്. சார் ஸ்டண்ட்னு சொல்றது வெறும் சும்மா பஞ்சுன்னு நினைச்சிடாதீங்க. ஒரு கோரியோகிராஃப் இருக்குது, ஒரு குழந்தைங்க இருக்குது, அதில் உள்ள வர்ற எமோஷன்ஸ் இருக்குது, அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு இருக்குது, மாடர் இருக்குன்னா மாடர் இருக்குது. ஸோ இதுக்கு எல்லாம் சவுண்ட் டிசைன் மைண்டில் இருக்கணும். த ஹோல் அந்த ஒரு ஃபிலிமில் வந்து பார்த்தீங்கன்னா 1 hour ஃபுட்டேஜ் ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து அந்த 1 hour டைரக்டட் பை ஸ்டண்ட் ஆக்ஷன் டைரக்டர். ஓகே. ஓகே. அதில் இருக்கிற ஒரு இமோஷன், இருக்கிற காமெடி, இல்லை அதுக்கு நடக்கிற ஒரு பிட்ராய்டு, அது ஒரு இமோஷன்ஸ் எல்லாமே கேரி பண்ணி கொடுக்கணும். அது ஓகே. தட் இஸ் கால் ஆக்ஷன் டைரக்டர். இல்லை அந்த போர்ஷன் ஃபுல்லாக டைரக்ட் பண்ணி கொடுக்கணும். டைரக்ஷனுங்கிறது வெறும் சும்மா பஞ்சு கிடையாது. இல்லை அது பின்னாடி பேக்ரவுண்ட் ஸ்கோர் என்ன வருது, சவுண்ட் என்ன வருது, எஸ்எஃப்எக்ஸ் என்ன வருது, விஎஃப்எக்ஸ் என்ன வருது, ஸோ கேமரா டெக்னிக்கல் என்ன வருது, என்ன எஃபிஎஸ்ல வரணும், எவ்வளோ ஸ்லோ மோஷனில் வரணுமா, இது எல்லாமே அந்த டெக்னிக்கல் கோரியோகிராஃப் பண்ணி கொடுக்கணும். தட் 15 minutes ஒரு ஃபைட் வருதுன்னா அந்த 15 minutes നമ്മളുடைய റെസ്പോൺസിബിലിറ്റി സാർ. ശരി, അത് ഞാൻ ഇപ്പോഴാണ് സത്യം പറഞ്ഞാൽ അറിയുന്നത്. നേരത്തെ നമ്മളുടെ മനസ്സിലുള്ളത് ഫൈറ്റ് മാസ്റ്റർ എന്ന് പറഞ്ഞിട്ട് 2 ED ഫൈറ്റ് മാത്രമാണ്. அதுதான் தட்ஸ் கால், அதுதான் சொல்ல ஸ்டண்ட் கோஆர்டினேட் இஸ் டிஃப்ரெண்ட். சும்மா வந்து டப்பா பண்றது. ஆக்ஷன் டைரக்டர் இஸ் கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட். ആക്ഷൻ ഡയറക്ഷൻ பண்ணி കൊടുക്കുന്നത് അവളെ ഫുള്ള് பண்ணி കൊടുക്കണമല്ലേ. ഓക്കെ ഓക്കെ. ശരിക്കും ഒരു ഡയറക്ടറുടെ ജോലി തന്നെയാണ്. എന്തൊക്കെ ചെയ്യണം അത് തന്നെയാണ്. 100%. സാർ എന്തായാലും താങ്ക് യു, ഇത്രയും സമയം ഞങ്ങൾക്ക് വേണ്ടി സ്പെൻഡ് ചെയ്ത്. താങ്ക് യു സോ മച്ച്. അടുത്ത വലിയ സിനിമകൾ സാറിന്റെ ഭാഗത്തുനിന്ന് ഉണ്ടാവട്ടെ, അതുപോലെ സാറിന്റെ ഓൺ ഡിറക്ഷനും ഉണ്ടാവാൻ ഞങ്ങൾ ആഗ്രഹിക്കുന്നു. நல்ல படங்கள் பண்ணுவோம், நல்ல படங்களை செய்வோம். கண்டிப்பாக எல்லாம் நல்லது நடக்கும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.